தமிழ்நாட்டை மாதிரியா ஒரு கேடுகட்ட சர்க்கார், தேச விரோத சர்க்கார், மக்கள் விரோத சர்க்கார் வேற எங்கேயாவது இருக்குமா? இந்தியாலையும் இல்ல, உலகத்திலும் இல்ல. அவ்வளவு மோசமான ஒரு அரசாங்கம். காரணம் மோசமான சீஃப் மினிஸ்டர். நமக்கு வாட்ச மாதிரி ஒரு கேவலமான சீஃப் மினிஸ்டர் வேற யாரும் இல்ல. அவருக்கு அவர் கட்சியில கட்டுப்பாடு இல்லை, அரசாங்கத்தில் கட்டுப்பாடு இல்லை, வீட்டில் இப்படி ஒரு மனுஷனோட ஆட்சி நடக்குதுங்க. இலாக்கா இல்லாத மந்திரியா ஜெயில இருப்பாரா? இலாக்கா இல்லாத மந்திரி இருப்பாங்க, ஆனா ஜெயில இருக்க மாட்டாங்கல்ல. டிஜிபி போனா என்ன பண்ணுவீர் அதை சொல்லுங்க. எந்தரா 1440 இல்ல வெறப்பா நின்று சல்யூட் அடிப்பீங்களா? அதை சொல்லணும். நீங்க இன்னும் கேஸ் போடுறத பத்தி சொன்னாங்க. இப்ப நம்ம வேடசந்தூர்ல விநாயகர் சதுர்த்தி விசர்ஜனத்துக்கு 2018 பேசினதுக்கு என்ன சொன்னேன்னு தெரியுமா? ஸ்ரீவில்லிபுத்தூர்ல ஒரு கேஸு, வேடசந்தூர்ல ஒரு கேஸு. நீங்க பாத்தீங்கன்னா எனக்கு எதிராக எவ்வளவு கேஸ் இருக்கு தெரியுமா? இப்ப கள்ளி மந்தயத்துல முந்தானா போட்டது 32வது கேஸ். கள்ளி மந்தயத்துல இருக்கிற 220 ஏக்கர் கோசாலைக்கானது. 300 வருஷத்துக்கு முன்னாடி ஹிந்துக்களுக்கு அந்த கோவிலுக்கு எழுதி வச்சது. அதுக்கு ரிஜிஸ்டர்டு டாக்குமெண்ட் இருக்கு, கிஃப்ட் டீடு இருக்கு. ஆனா இந்த 2 திருடனுங்க ஒன்னா சேர்ந்து, ஒன்னு நம்ம சேகர் பாபு, அல்லோலியா பாபு, ஆழ்கடத்தல் பாபு, இஸ் எ கிரிமினல். ஏன்னா நீ ஆள் கடத்தி இருக்கா, ஐ ஹவ் காட் ப்ரூஃப். ஏன்னா அந்த பையன் ஒருனா அந்த சதீஷ் ஃபோனில் அழுதான், அண்ணே எங்கள் அப்பாவையும் அக்காவையும் மெட்ராஸை விட்டு வெளியில் போகணும், இந்த போலீஸ் வந்து டெய்லி மிரட்டுதுன்னு. போலீஸ்க்கு தான் வேலை. என்ன பண்ணுறது, நான் இப்போ வெளியில் வரணுமேன்னு. உங்கள் வீட்டில் யாராவது ஹேபியஸ் கார்பஸ் பெட்டிஷனில் கையெழுத்து போட சொன்னால் போடுவாங்களான்னு கேட்டேன். அக்கா போட்டுவிடுங்க அப்படின்னா. சரி வக்கீல் இன்னார போய் பாரு. அப்படி பார்க்க சொல்லி ஹேபியஸ் கார்பஸ் பெட்டிஷன் போட்டு சதீஷை வெளியில் கொண்டு வந்தவனே ஹெச் ராஜா தான். ஜாக்கிரதையா இருங்கிறேன். இன்னைக்கு வந்து அரங்கன் கோவில்ல கோபுரத்தின் மதில் சுவர் இடிஞ்சு போயிருக்கு. இந்த ஆள் சொல்றான், வீட்டில் காரை விடுற மாதிரி வாயில் என்னென்னவோ வார்த்தை வருது. ஏண்டா மானங்கட்ட பயில, அதுக்கு நீ எதுக்குடா அறநிலைத்துறை மந்திரி? யோசிச்சு பாருங்க. அறநிலையத்துறையை நாம தூக்கி எறியாவிட்டால் இன்னைக்கு இங்க அரங்கனுக்கு நடந்தது எல்லா கோவிலையும் நடக்கும். ஏனென்றால் 12/2/2018 மதுரை பிரான்ச் ஆஃப் மெட்ராஸ் ஹைகோர்ட் மாண்புமிகு நீதியரசர் மகாதேவன் அவர்கள் ஒரு வரினாலும் அந்த மாதிரியாக மூஞ்சில காரி துப்ப வேற யாராலையும் முடியாது இந்த அறநிலைத்துறை மேல. அவர் என்ன சொல்றாரு, எந்த உயரிய நோக்கங்களுக்காக நம்முடைய முன்னோர்கள் அவர்களுடைய சொந்த நிலங்களையும் சொத்துக்களையும் கோவிலுக்காக எழுதி வைத்தார்களோ அந்த உயரிய நோக்கம் நிறைவேறும்படி தமிழகத்தில் ஒரு கோவில் கூட செயல்படவில்லை. போதுமா? உனக்கு நீ வாங்கின சர்டிபிகேட். அதுக்கடுத்து 7/6/21 சுவோமோட்டோ கேஸ் மெட்ராஸ் ஹைகோர்ட்ல ஜஸ்டிஸ் மகாதேவன் அண்ட் ஜஸ்டிஸ் ஆதிகேசவலு அவங்க என்ன சொல்லி இருக்காங்க, ஆல் தி ஜேசிஸ் working under HRNC department are in dereliction of duties assigned to them. அறநிலைத்துறையில் இருக்கிற ஜேசிக்கெல்லாம் என்ன, கடமை தவறியவர்கள். ஏன்னா HRNC ஆக்ட் செக்ஷன் 70 இருந்து அவங்க கேஸ் போட்டாங்கன்னா சுப்ரீம் கோர்ட்ல கூட ஸ்டே வாங்க முடியாது. HRNC ஆக்ட்ல
அவ்வளோ வலிமையாக இருக்கு. அதை நீ ஏதாவது ஒரு இதுக்கு பயன்படுத்தினியா? அதனால தான் நம்ம மேதகு ஆளுநர் இந்த பசங்களுக்கு ஆளுநர் ஆர் என் ரவி பேரை கேட்டாலே இந்த செஞ்சுருட்டான உடம்புல தேய்ச்சி விட்ட மாதிரி அறிக்கை. மேதகு ஆளுநர் என்ன சொன்னாரு? நான் எப்படி பொய்ய படிக்க முடியும் சட்டமன்றத்தில்? இந்த நாட்டில் தமிழகத்தில் கோவில்கள் சிறப்பாக இந்த அரசாங்கத்தால் திராவிடியன் ஸ்டாக்கால நடத்தப்படுகிறது அப்படின்னு. when 50,000 acres are under illegal encroachment. டைம்ஸ் ஆஃப் இந்தியா பத்திரிகைக்கு மேதகு ஆளுநர் என்ன கேட்கிறாரு? 50,000 ஏக்கருக்கு மேல் சட்டவிரோத ஆக்கிரமிப்பில் இருக்கும் பொழுது இந்த அரசாங்கத்தின் கீழ் இந்து கோவில்கள் சிறப்பாக நிர்வகிக்கப்படுகின்றன. நான் சட்டமன்றத்தில் எப்படி படிக்கிறது? அடுத்து சொல்றாரு, இவங்க எப்பவும் சொல்லுவாங்க தமிழ்நாடு அமைதி பூங்கா. ஆளுநர் சொல்றாரு, ஒரு நாள் விட்டு ஒரு நாள் லாக்அப் டெத்து, தெருவிலெல்லாம் கொலைகள். தென்காசியில தாசில்தார திமுகவோட பஞ்சாயத்து தலைவர் மணல் கடத்தலை தடுத்ததுக்காக வெட்டி கொள்றான். அங்க கிருஷ்ணகிரியில ராணுவ வீரரை திமுக பஞ்சாயத்து தலைவர் வெட்டி கொள்றான். அப்படி இருக்கிறது அமைதி பூங்கான்னு எப்படி சொல்லுவார்? அதனால சொல்றார், தமிழ்நாடு இஸ் லாலெஸ் ஸ்டேட், இங்க சட்டம் ஒழுங்கு இல்லை, அதனால நான் பொய்ய படிக்க மாட்டேன்னு சொன்னேன், இதை அமைதி பூங்கான்னு படிக்க மாட்டேன். இதை டைம்ஸ் ஆஃப் இந்தியா பத்திரிகைக்கு பேட்டி கொடுத்தார். உடனே எல்லா பயனும் அலறான். இவர் எப்படி அப்படி பேட்டி கொடுக்கலாம்? ரவியை இங்கேருந்து போக சொல்லணும். உடனே பார்த்தா யாரையும் பார்லிமெண்ட்ல பாலுவா, நாட்டுக்கு ஆளுநரும் ஆட்டுக்கு தாடியும் தேவையில்லைன்னு அண்ணா சொன்னாருன்னு கான்ஸ்டிடியூஷன் தெளிவா சொல்லி இருக்கு. என்ன சொல்லி இருக்கு? தி சீஃப் எக்ஸிகியூட்டிவ் ஆஃப் a ஸ்டேட் இஸ் தி யாரு? கவர்னர். ரொம்ப இந்த பிரமையை பரப்பி வச்சிருக்கானு இந்த திராவிடியன் ஸ்டாக். யாரு சீஃப் எக்ஸிகியூட்டிவ் ஆஃப் a ஸ்டேட்? சீஃப் மினிஸ்டர் இல்ல, கவர்னர். எவ்ரி மினிஸ்டர் இஸ் சபார்டினேட் டு ஹிம். 1979 கருணாநிதி போட்ட வழக்குல உங்க அப்பா போட்ட வழக்குல வந்த தீர்ப்பையே படிக்க மாட்டியா? யோசிச்சு பாருங்க. 79 கருணாநிதி வர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா அண்ட் அதர்ஸ். அந்த வழக்குல சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லுது? சீஃப் எக்ஸிகியூட்டிவ் ஆஃப் a ஸ்டேட் இஸ் தி கவர்னர் and individual ministers are subordinate to him. அதாவது என்னன்னா, பளிச்சுன்னு என்ன மாதிரி ஆளா இருந்தா, டே பைய எடுத்துட்டு வாடானா எடுத்துட்டு வரணும், அப்படி ஆளு அப்படி சொல்லி இருக்கலாம். ஆனா சொல்லாம நாகரிகமா சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லுது? ஆல் தி மினிஸ்டர்ஸ் ஆர் சபார்டினேட் டு ஹிம். அதனால கவர்னர் கேன் டிஸ்மிஸ் an individual minister. இன்னைக்கு சட்டத்தின்படி ஆட்சி நடக்கல. கவர்னர் வந்து டிஸ்மிஸ் பண்ணுன்னு சொல்லும் முன்னாடி இவர் டிஸ்மிஸ் பண்ணியிருக்கணும். அத தமிழ்நாடு கவர்மெண்ட் இஸ் நாட் ஆக்டிங் அக்கார்டிங் டு கான்ஸ்டிடியூஷன் ஒரே ஒரு வரி மேதகு ஆளுநர் எழுதி அனுப்பிச்சிட்டா நம்ம நினைக்கிறபடி 2 ஓட்டு ஒன்னா போடலாம். புரியுறதா? அப்படி சட்டவிரோத ஆட்சி நடந்து கொண்டு இருக்கு. அப்ப இந்துக்களுக்கு, பெரும்பான்மை மக்களுக்கு இதான் நடக்கும். சரி, ஒன்றும் வேண்டாம். வந்து இப்போதான் நம்ம செல்லுலேயே நெட்டு இருக்குல்ல. தமிழ்நாட்டில் மொத்தம் எவ்வளவு மாநிலம், மாவட்டம்? 39. ஆனா கலெக்டர்கள் பேரை படிச்சுட்டே வாங்க. 23 கலெக்டர் கிறிஸ்டியன்ஸ். கி வீரமணி உச்ச நீதிமன்றமா உச்சக்குடுமி நீதிமன்றமான்னு கேட்கலாம். நீ நடவடிக்கை எடுக்க மாட்டேன்னா நான் சொல்ற இதுக்கும் நீ நடவடிக்கை எடுக்க முடியாது.
23 collectors are Christians. இதை எப்படி பார்க்க எனக்கு தூண்டியது யாருன்னா ஒரு போலீஸ் அதிகாரி தான். அதனால இந்த அதிகாரிகளுக்கு முதல்ல ஒரு நன்றி சொல்லிடுவோம். எப்பவுமே இந்த இரும்பு கடையில் இரும்பு அடிக்கணும்னா காய்ச்சி விட்டு கொஞ்சம் தண்ணி விட்டு தான் அடிப்பான். நண்பர்களே, பேய்கள் ஆட்சி செய்தால் பிணந்தின்னும் சாத்திரங்கள். இங்க இருக்கிற அதிகாரிகள் அது பண்ணிட்டு இருக்காங்க. காரணம், பேய் ஆட்சி நடைபெறுகிறது. இன்றைக்கு இருக்கின்ற ஆட்சி தமிழகத்திலே ஒரு மக்கள் விரோத அரசாங்கம், ஊழல் அரசாங்கம், பெரும்பான்மை சமுதாயத்தின் எதிரி அரசாங்கம்.